Hello students, welcome to Maximum KMR channel. Now Mohan Raj. Here நம்ம 10th Max Chapter 6 Trigonometry Exercise 6.3ல 5th questionக்கான solution பார்க்கலாம். And இது ஒரு important 5 mark previous question papersல already கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. From the top of a lighthouse, ஒரு லைட் ஹவுஸ் இருக்குது. அந்த லைட் ஹவுஸில் டாப்பை பற்றி பேசுகிறாங்க. அப்போனா என்ன பண்ண போகிறாங்க? ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் மேலே இருந்து தான் கீழே பார்க்குறாங்க. ஸோ அங்கேயே கொடுத்துட்டாங்க ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் ஆஃப் 2 ships. 2 ships இருக்குது. அந்த 2 ஷிப்ஸை வந்து டவரோடைய லைட் ஹவுஸோடைய டாப்பில் இருந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா? ஆன் த ஆப்போசிட் சைட் ஆஃப் இட் ஹாஸ் அப்சர்வ்ட் 30 degree and 60 degree. இந்த இடத்துல இது என்ன மீனிங் அப்படின்னா, ஆப்போசிட் சைட்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 ஷிப்ஸையும் பார்க்குறாங்க. ஒரே டைரக்ஷன் கிடையாது. இந்த சைடில் ஒன்று, இந்த சைடில் ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லைட் ஹவுஸ் வந்து இங்கே இருக்குது. சரிங்களா? இந்த லைட் ஹவுஸை இந்த கிரவுண்ட் இருக்கும். இந்த லைட் ஹவுஸில் இருந்து ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் 2 ஷிப்ஸை பார்க்குறாங்க. ஆப்போசிட் சைட்னா இந்த இடத்துல ஒரு ஷிப்பும் இந்த இடத்துல ஒரு ஷிப் இருக்கும். இந்த சைடு ஆப்போசிட்டில் இப்படி ஒன்று இப்படி ஒன்று ஆப்போசிட் டைரக்ஷன்ஸில் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு ஆங்கிள் 30 degree, இன்னொரு ஆங்கிள் வந்து 60 degreeன்றாங்க. நம்ம எப்பவுமே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு இப்போ என்ன பண்ணுவோம்? மேலே தான் நம்ம ஆங்கிளை பார்ப்போம், அதுக்கு ஆப்போசிட்டாக எடுப்போம். சரிங்களா? இப்போ ஒரு ஆங்கிள் வந்து நமக்கு 60 degree, இன்னொரு ஆங்கிளில் 30 degreeன்னு கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து இந்த லைன் பேரலாக நம்ம எக்ஸ் ஆக்சிஸ்க்கு வரைவோம். அங்கேருந்து நம்ம என்ன பண்ணுவோம்? மார்க் பண்ணுவோம். அண்ட் இது 60 degree அப்படின்னா இந்த பார்ட்டோடைய லைன் இங்கே போயிட்டு இங்கே மெர்ச் ஆகும். அப்போ இதுதான் 60 degree நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி இது ஜெட் மாதிரி வருதுங்களா? இந்த சைடு ஜெட்டுக்கு தலைகீழ வரும். இந்த சைடை இந்த லைனை நம்ம பார்க்கும்போது இங்கே வந்து கனெக்ட் ஆகுது. அப்போ இந்த ஆங்கிள் 30னா இதுக்கு ஆப்போசிட் ஆங்கிள் இது தான். இதுவும் 30 degree, இது 30 degree, இது 60 degree வந்துருச்சு. இஃப் த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் h meters, இந்த லைட் ஹவுஸோடைய ஹைட் எவ்வளோன்னு சொல்லியிருக்காங்கன்னா h மீட்டர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் எதுவும் கொடுக்கல, ஹெச்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. அண்ட் லைன் ஜாயினிங் த ஷிப்ஸ் passes through the foot of the lighthouse சொல்லியிருக்காங்க. இதுக்கு என்ன மீனிங் தான், நம்ம ஃபஸ்ட்டே லைனை வரைஞ்சிட்டோம். இவங்க 2 சைடும் ஆப்போசிட்டில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. And the line joining the ships passes through, எது வழியாக பாஸ் ஆகுது? இந்த லைட் ஹவுஸோடைய ஃபுட் வழியாக லைன் வந்து நீங்கள் போடணும், பாஸ் ஆகுது அப்படின்றாங்க. அப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது அப்படின்றது தான் இங்கே மீன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? லைன் ஜாயினிங் ஷிப்ஸ், 2 ஷிப்ஸ் இருக்குது, லைன் ஜாயின் ஆகுது. பாசஸ் த்ரூ, எது வழியாக பாஸ் ஆகுதுன்னா ஃபுட் ஆஃப் த லைட் ஹவுஸோடைய ஃபுட் வழியாக பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஷோ தட் அப்படி இருக்கப்போ டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ், இந்த 2 ஷிப்ஸ்க்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை, இந்த டிஸ்டன்ஸை நம்ம என்னென்னு ப்ரூஃப் பண்ணுன்றாங்க? 4h divided by √3 மீட்டர்ஸ்னு ப்ரூஃப் பண்ணுன்றாங்க. ஸோ டயக்ராமை ஃபஸ்ட்டே கிளியராக வரைஞ்சிப்போம். ரைட்டுங்களா? நவ் ஒரு லைட் ஹவுஸ், அதே மாதிரி அவங்க என்ன சொல்லிட்டாங்க? அந்த 2 ஷிப்ஸ்க்கும் வந்து இந்த கிரவுண்ட் வழியாக டவருடைய இந்த லைட் ஹவுஸ் வழியாக தான் வந்து கிரவுண்டில் பாஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அதையும் வரைஞ்சாச்சு. இங்கே 30 degree 60 degreeன்னு ஒன்று இருக்குது, ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். இங்கே ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும்? மேலேயும் நம்ம டாட்டர் லைன்ஸ் போட்டுப்போம், இதுக்கு பேரலாக வரைவோம். சரிங்களா? இந்த 60 degreeன்றது கொஞ்சம் எப்போவுமே கிட்ட இருக்கும், 30 degree தள்ளி தான் இருக்கும். சரிங்களா? இந்த 60 degree நான் இங்கே எடுத்துக்கிறேன். இதுதான் 60 degree அப்படின்றத நான் வந்து எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? அண்டு 30 degree நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் தள்ளி இருக்கும். ஸோ இந்த 30 degree நான் கன்சிடர் பண்ணுறேன். இது 60 degree. ஆங்கிள் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம பார்த்தோன்னா ஆங்கிள் ஸ்மாலஸ்ட்டாக இருக்கும் இதை கம்பேர் பண்ணும்போது. இதில் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும். அப்போ 30 degree இங்கே. எப்போவுமே டிப்ரெஷனில் பார்க்கும்போது எந்த பர்டிகுலர் ஏரியாவிலேருந்து நம்ம ஒரு பார்க்குறோமோ, ஒரு இடத்தையோ ஒரு போட்டையோ பார்க்குறோமோ, அந்த இடம் வந்து தூரமாக இருந்தது அப்படின்னா அப்போ ஆங்கிள் கம்மியாக இருக்கும். அந்த பர்டிகுலரான போட் வந்து நமக்கு இங்கேருந்து பார்க்கக்கூடிய டிப்ரெஷனில் கிட்ட இருந்ததுன்னா அந்த ஆங்கிள் வந்து பெருசாக இருக்கும். இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? இப்போ இது வந்து 60 degree அப்படின்னா இந்த லைனில் நம்ம பாஸ் ஆகி போயிட்டு இங்கே ஜெட் இங்கே வாங்குறது. ஸோ இந்த ஆங்கிளில் நம்ம 60 degree, இது ஆப்போசிட் ஆங்கிள். இதுக்கான ஆப்போசிட் ஆங்கிள் இந்த லைனில் பாஸ் பண்ணி போகிறோம், இங்கே வருது. இந்த ஆங்கிள் 30 degreeன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி, இந்த பாயிண்ட் சி, இந்த பாயிண்ட் டி. அண்டு இந்த லைட் ஹவுஸோடைய ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? நமக்கு ஹெச்ன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஹெச்ன்னு நம்ம h மீட்டர்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணிப்போம். இப்போ எதுலேருந்து எது வரைக்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும்? ஷோ தட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 ஷிப்ஸ்க்கான டிஸ்டன்ஸ், இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இங்கே ஒரு ஷிப் இருக்குது, இந்த 2 ஷிப்ஸ்க்கான டிஸ்டன்ஸை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். இந்த டிஸ்டன்ஸை பியிலேருந்து டியோ இல்லை டியிலேருந்து பியோ என்னன்றதை நம்ம ஃபைன் பண்ணணும். நம்ம இதுலேருந்து 2 ட்ரையாங்கிள்ஸை தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கலாம். இப்போ ஏசிடி அப்படின்றது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ அந்த ட்ரையாங்கிளை இங்கே வரைஞ்சிக்கலாம். ஏசிடி இங்கே கிரியேட் ஆகிற ஆங்கிள் 30 degree. அண்டு இந்த ஹைட் வந்து ஹெச்ன்னு சொல்லியிருக்காங்க.
அண்ட் இன்னொரு ட்ரையாங்கிள் ஏசிபி. இந்த ட்ரையாங்கிளை இங்கே ட்ரா பண்ணிப்போம். ஏசிபி இங்கே நமக்கு கிரியேட் ஆகிற ஆங்கிள் வந்து 60 டிகிரி. சரிங்களா, இது வந்து 60 டிகிரி. திஸ் இஸ் ஏ அண்ட் இங்கே சிபி இருக்குது. சிபி இங்கேயும் நமக்கு ஹைட் இதே தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஏலேருந்து சி அந்த ஹைட் வந்து என்னென்னா ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஹெச்ன்னு டினோட் பண்ணியாச்சு. இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன? ஆப்போசிட் சைடு. இந்த பார்ட் வந்து ஹைபாட்டனியூஸ், லென்த் அதிகமாக இருக்கிறது. அண்ட் இது வந்து அட்ஜசன்ட் சைடு. அதே மாதிரி இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது என்ன? ஆப்போசிட் சைடு. இது அட்ஜசன்ட், இது ஹைபாட்டனியூஸ் போட்டாச்சு. இப்போது நம்ம ஃபைண்ட் பண்ண வேண்டியது இந்த ஃபுல் டிஸ்டன்ஸ், அதாவது டிசியும் சிபியும் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் வந்துடும். சரிங்களா, இந்த டிசின்றது இங்கே இருக்குது, இந்த சிபின்றது இங்கே இருக்குது. இந்த பார்ட் கண்டுபிடிச்சி ஆட் பண்ணோன்னா அது வந்து நமக்கு 4h டிவைடட் பை √3 வரணும். அண்ட் நவ் இப்போது இது ரெண்டுத்துக்கான டிஸ்டன்ஸை ஃபஸ்ட்டு அவங்க ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா. ஸோ அது என்னது? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ். அதை தான் நம்ம ஃபைண்ட் பண்ணோம். டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ். 2 ஷிப்ஸ்க்கான டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா டியிலேருந்து பி வரைக்கும். சரிங்களா, அதுதான் இந்த டியிலேருந்து பி வரைக்கும் பார்த்தோன்னா 2 பார்ட் இருக்குது. டியிலேருந்து சி, சியிலேருந்து பி. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணல, டிசியும் சிபியும் ஆட் பண்ணணும். இதை இப்படியும் எழுதலாம், டிசி ப்ளஸ் சிபி. ஏன்னா நமக்கு 2 ட்ரையாங்கிளாக பிரிச்சிருக்கோம். இதில் டிசி ஒரு இடத்துல இருக்குது, சிபி ஒரு இடத்துல இருக்குது. அதுதான் அட்ஜசன்ட் சைடு. இப்போ நமக்கு அட்ஜசன்ட் சைடு கண்டுபிடிக்கணும். ஆப்போசிட் சைடு இந்த இடத்துல இங்கே பார்த்தாலும் அட்ஜசன்ட், இது ஆப்போசிட். இங்கே நம்ம பார்க்கும்போது ஆங்கிளுக்கு ஆப்போசிட் இது, அட்ஜசன்ட் இது. இங்கே ஆங்கிள் இங்கே இருக்குது, இது ஆப்போசிட். இந்த இடத்துல நம்ம அட்ஜசன்ட் 2 ட்ரையாங்கிளுக்கும் அட்ஜசன்ட்டை தான் ஃபைண்ட் பண்ணணும். இந்த ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் இருக்குது, ஆப்போசிட் ஹெச்ன்னு தெரியும். இந்த ட்ரையாங்கிளில் அட்ஜசன்ட் இருக்குது, ஆப்போசிட் ஹெச்ன்னு தெரியும். இப்போ நமக்கு என்ன டேட்டா தெரியும்? ஆப்போசிட் ஹெச்ன்னு தெரியும் 2 ட்ரையாங்கிளில். அட்ஜசன்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும் என்னன்றது. இந்த ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் டேனில் தான் வரும். ஸோ டேனை தான் யூஸ் பண்ணுவாங்க. டேன் டீட்டான்றது ஆப்போசிட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ டேனில் தான் நம்ம ரிலேட் பண்ணி ஃபைண்ட் பண்ணணும். அண்டு ஏலேருந்து சி அப்படின்றது என்னன்றதை நம்ம இங்கே டினோஷன் கொடுக்கணும். ஏசி அப்படின்றது என்னென்னா லைட் ஹவுஸோடைய ஹைட் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணணும். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ். அது எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க நமக்கு? ஹெச் மீட்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை ஹெச் மீட்டர்ஸ்ன்ட்டு நம்ம இங்கே டினோட் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ இந்த ட்ரையாங்கிளுக்கு வரலாம். ஏசிடி இன் ட்ரையாங்கிள் ஏசிடி. இந்த இடத்துல ஆங்கிள் வந்து 30 டிகிரி. ஸோ டேனுக்கு போகிறோம். டேன் 30 டிகிரி. டேன்னா என்ன நமக்கு? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இந்த இடத்துல ஆப்போசிட் சைடு என்ன? ஏலேருந்து சி டிவைடட் பை அட்ஜசன்ட் பார்க்கணும். அட்ஜசன்ட் டிசி இல்லைன்னா சிடி. இதில் என்னென்ன வேல்யூஸ் தெரியும்னு பாருங்கள். இப்போ டேன் 30 டிகிரி ஈக்குவல் டு ஏசின்றதை ஹெச்ன்னு கொடுத்துருக்காங்க. ஹெச் டிவைடட் பை டிசி நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ டிசின்னு வச்சுப்போம். நமக்கு இங்கே என்ன ஃபைன் பண்ணணும்? டிசியும் சிபியும் தான் ஃபைன் பண்ணணும். ஸோ இந்த டிசி இங்கே கொண்டு போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த டேன் 30க்கு என்ன வேல்யூன்றதை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் பார்த்தோம்னா 1 டிவைடட் பையில் √3. இதுதான் வந்து டேன் 30யோட வேல்யூ ஈக்குவல் டு ஹெச் டிவைடட் பை டிசி. நமக்கு டிசி தான் வேணும். ஸோ இந்த டிசி இங்கே கொண்டு போனீங்கன்னா 1 கூட மல்டிப்ளை ஆகிடும். டிசி இன்ட்டு 1ன்றது டிசி. இந்த √3 இங்கே போகும்போது ஹெச் கூட மல்டிப்ளை ஆகிட்டு ஹெச் இன்ட்டு √3. இதை நம்ம என்ன பண்ணலாம்? டிசி ஈக்குவல் டு √3h அப்படின்றத எழுதிக்கலாம். இது மீட்டர்ஸில் இருக்கும். சரிங்களா, யூனிட். அடுத்ததான் இந்த ட்ரையாங்கிளுக்கு வருவோம். இன் ட்ரையாங்கிள் ஏசிபி இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் என்ன? 60 டிகிரி. அப்போ டேனில் தான் பார்க்குறோம். ஸோ டேன் 60 டிகிரி ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு ஏசி. ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் டேனோடைய ஃபார்முலா. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் ட்ரிக்னாமெட்ரிக் இன்ட்ரோடக்ஷன்லாம் நாங்கள் வீடியோவில் கொடுத்துருப்போம். நீங்கள் பாருங்கள். அண்ட் ப்ராப்ளம் எதை நீங்கள் சால்வ் பண்ணுறதாலும் ஒரு சம்மை சால்வ் பண்ணுற மெத்தடை பார்த்துட்டு நீங்கள் வந்து சம் எடுத்து நீங்களாக ஓனாக சால்வ் பண்ணணும். ஸோ அப்படி சால்வ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு மிஸ்டேக்ஸோ இல்லை டவுட்ஸோ இருந்ததுன்னா அப்போ நீங்கள் ஏதாவது வீடியோவோ ஏதாவது பார்த்து நீங்கள் கைடை பார்த்து வெரிஃபை பண்ணிக்கலாம். நீங்கள் அப்போ தான் கொஷினை வந்து அனலைஸ் பண்ணுவீங்க. எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க, இதுக்கு எப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்றத ஒரு தடவை பார்த்ததுக்கப்புறமா நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். சால்வ் பண்ணும்போது தான் உங்கள் ஸ்கில்ஸ் வந்து டெவலப் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ tan 60 டிகிரி இங்கே வரும். 60 டிகிரிக்கு ஆப்போசிட் டேன் போது ஆப்போசிட்டும் அட்ஜசன்ட்டும் போடணும். ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். ஆப்போசிட் என்ன? ஏசி டிவைடட் பை அட்ஜசன்ட் என்னன்னு பார்க்குறோம். பியிலேருந்து சி. ஸோ பிசின்னு எழுதியாச்சு. அடுத்தது tan 60 டிகிரிக்கு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளில் வேல்யூ நம்ம பார்த்தோம்னா √3. ஓகேங்களா? 30 டிகிரினா 1/√3, 60 டிகிரினா √3 ஈக்குவல் டு ஏசி. ஏசின்றது ஹைட்டு ஹெச்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. டிவைடட் பை பிசி நமக்கு என்ன தெரியாது, அதை தான் ஃபைன் பண்ணணும். ஸோ பிசியை தான் நம்ம ஃபைன் பண்ணணும். சிபி ஆர் பிசி. பிசி எங்கே கொண்டு போங்க?
என்ன ஆகும், √3 கூட மல்டிப்ளை ஆகிடும். டிவைட்லேருந்து இங்கே போய் மல்டிப்ளிகேஷனில் பிசின்னு ஆகிடும். அடுத்தது இந்த √3 பிசியும் மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. திரும்பி இந்த √3 இங்கே கொண்டு வரும்போது என்ன ஆகும், டிவைடட் ஆகிடும். ஹெச் இங்கே இருக்குது, டிவைடட் பை √3 ஆகிடுச்சு. இப்போ பிசின்றது ஹெச் டிவைடட் பை √3 மீட்டர்ஸ்னு வந்துருச்சு. நம்ம என்ன ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஷிப்ஸ் 4h பை √3ன்றதை ப்ரூஃப் பண்ணணும். ஸோ வி ஹாவ் டு ப்ரூவ், என்ன ப்ரூவ் பண்ணணும், டிஸ்டன்ஸ் பிட்வீன், நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுகிறேன், பிட்வீன் 2 ஷிப்ஸ், 2 ஷிப்ஸ்க்கான டிஸ்டன்ஸை இஸ் 4h பை √3 மீட்டர்ஸ்ன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு இங்கே டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸை நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 ஷிப்ஸ் நம்ம ஆஸ் பர் த டயக்ராமில் நம்ம என்ன எடுத்துருக்கோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ்ன்றது பியிலேருந்து டிஓ இல்லை டியிலேருந்து பிஓ, இந்த டிபின்னு எழுதுகிறோம். இந்த டிபின்றது என்ன, ஃபுல்லாக வேணும் இந்த டிபி. இதில் இது ஒரு பார்ட் இது ஒரு பார்ட் இருக்குது. இந்த டிசியும் இந்த சிபியும் ஆட் பண்ணணும். ஸோ டிசி ப்ளஸ் சிபி இங்கே நம்ம எடுத்தது. டிசிக்கு நமக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பாருங்கள், √3h ப்ளஸ் சிபிக்கு என்ன வேல்யூ, சிபி பிசி ஒன்று தான், இங்கே பிசின்னு இருக்குது, இந்த இடத்துல நம்ம சிபின்னு எழுதிருக்கோம். ஸோ பிசி நீங்கள் மாற்றி கூட எழுதிக்கலாம். ஹெச் பை √3 கிடச்சிருக்கு, ஹெச் டிவைடட் பை √3. அடுத்த ஸ்டெப் இந்த √3 கொண்டு இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். √3 இன்ட்டு √3, ஒரு √3 இந்த √3 எடுத்துகிட்டு போகிற மல்டிப்ளிகேஷனில் ஆல்ரெடி அங்கே √3 ஹெச் இருக்குது, இதை போட்டாச்சு, ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் போட்டாச்சு, ஹெச் டிவைடட் பையில் நமக்கு √3. √3 மல்டிப்ளை பண்ணால் எவ்வளோ வேல்யூ, √3 3 ஆகிடும். இப்போ 3hன்னு எழுதலாம். 3h டிவைடட் பையில் √3, மேலே இங்கே ப்ளஸில் ஒரு ஹெச் இருக்குது, அதையும் நம்ம ஆட் பண்ணணும். இப்போ இது 3h, இது ஒரு ஹெச், இது 3h, இது ஒரே ஒரு ஹெச், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் என்ன ஆகும், 4h டிவைடட் பை √3 மீட்டர்ஸ். இப்போ நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணிட்டோம், டிபி இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த 2 ஷிப்ஸ்ன்றதை 4h டிவைடட் பை √3 மீட்டர்ஸ்ன்ட்டு ப்ரூஃப் பண்ணியாது. ஸோ ஹென்ஸ் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு நீங்கள் ஆன்சர் எழுதலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஸ்டூடெண்ட்ஸ்.